ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 162வது திருப்பெயர் நாமா பவானி புத்திரகாய நமஹா. பவானியினுடைய புத்திரனா உள்ளவருக்கு நமஸ்காரம்னு சொல்கிறது. பவானி பவானியின் புத்திரனாக உள்ளவர்னு அர்த்தம். இந்த உலகத்தை படைக்கிற நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பவன்னு பெயர், அவருடைய சக்திக்கு பவானின்னு பெயர். ஸ்தானேஸ்வரம்ங்கிற சக்தி பீட்டத்தில் இருக்கிறவள்னு இந்த பவானிக்கு பெயர். இதே பெயருக்கு மகாதேவனுக்கும் மன்மதனுக்குமே உயிரூட்டுபவள்னு ஒரு அர்த்தமும், பவசாகரம்ங்கிற இந்த சம்சார கடல்ல உழற ஜனங்களை கரையேற்றுபவள்னும் லலிதா சஹஸ்ரநாமமானது அர்த்தம் தெரிவிக்கிறது. அதனால பவானி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷ நாமா. இந்த பவானிங்கிற நாமாவுக்கு நமது ஆச்சாரிய பகவத்பாதர்கள் சௌந்தரலஹரியில பவானித்வம் தாசே மயிவித்தர திருஷ்டிம் சகருணாம் அப்படின்னு ரொம்ப அழகான அத்வைதத்துவமே அடங்கிய ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். சம்ஸ்கிருதத்தில் விழிச்சொல்லாக நீங்கள் அப்படின்னா பவான்னு அர்த்தம். இங்கே பவானி அப்படின்னு அம்பாளை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான். அப்போ அம்பாள் என்ன நினச்சிக்கிறா, நான் நீயே தான் நான் அப்படின்னு அதை ஒரு அத்வைத மகா வாக்கியமாக எடுத்துக்கொண்டு அவனுக்கு என்ன பண்ணுறாளாம், மூவரும் தேவரும் போற்றக்கூடிய திசசி நிஜசாயுஜ்ய பதவீம் தன்னோட தானா கரைச்சு அந்த விசேஷமான ஒரு நிலையை கொடுத்துடுறாளாம். அதனால் பவானிங்கிற பேருக்கு அவ்வளோ மகிமை சொல்லப்பட்டிருக்கு. பவானி 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 திரிவாரம் அப்படின்னு ஒருத்தர் 3 தடவை பவானிங்கிற பேரை சொல்லிவிட்டா எல்லா விதமான பாப்பங்களும் அகன்று விடும்னு இருக்கிற காரணத்தினால அப்படியாப்பட்ட பவானிக்கு புத்திரனாக அமைகிறவர். அதனால் அதே குணங்களும் அதே விசேஷமும் அதே சக்தியும் உடையவர், அந்த பவானிக்கு பிரியபுத்திரனாக இருக்கிறவர் அப்படிங்கிறதான அர்த்தமானது இந்த நாமாவுக்கு தெரிவிக்கிறதாக இருக்கு. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.